இறை வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். கண்ணால பார்த்து, காதால கேட்டு, ஐம்புலன்களால இந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் கேட்கிற கேள்விப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது இறை வார்த்தை ஒரு செய்தியை சொல்லுகிறது. பைபிள்ல என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் காணாத காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாம் அறியாத காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்காத ஒண்ண, கேள்விப்படாத ஒண்ண, அறியாத ஒண்ண இந்த பைபிள் சொல்லும் போது அதை நம்பி வாழ்றது பேரு தான் விசுவாசம். இப்போ ஒரு போராட்டம் உண்டாகுது. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் வேற, பைபிள் இன்னொன்னு சொல்லுது. அங்கேதான் நாம் நம்புவதற்கு, விசுவசிப்பதற்கு ஒரு போராட்டம் உண்டாகிறது. பேதுரு இரவு முழுவதும் பாடுபட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம வர்றார். அப்படி ஒரு மீன் கூட கிடைக்காம வரும் பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறார். அப்போ பேதுரு அழகா சொல்றாரு, ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. சொல்ற வார்த்தை அதுதான், ஒரு மீன் கூட கிடைக்கல. தட் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய அனுபவம் மட்டும் இல்ல, என் கூட வர்றவங்க எல்லாருடைய அனுபவம் அதுதான். சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆனாலும் இப்போ அவருடைய வார்த்தையை நம்பி நான் புறப்பட்டு போறேன். அதுதான் விசுவாச வாழ்வு.